ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் முரளிகிருஷ்ணன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியட்நாம் நாட்டில் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்டான கேந்தோவில் இருக்கேன். கேந்தோவில் நாம் கேந்தோ அப்படிங்கிற யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டல் இருக்கேன். இது வந்து நாம் கேந்தோ யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டல். மொத்தம் 9 ஃப்ளோர் இருக்குது. 9 ஃப்ளோர் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 300 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இங்கே. ஓபி எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு இப்போ நியூலி பில்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 பேஷண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 300-400 பேஷண்ட்ஸ் பக்கம் இங்கே டெய்லி ஓபி வருவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. சரிங்க, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இவங்களோட கிளைமேட் பாருங்கள். இப்போ நான் வந்து ஜூன் மந்த் இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து க்ளவுடியாக இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம ஊரில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட் கண்டிஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. வியட்நாமோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது 9.75 crores. கிட்டத்தட்ட பாப்புலேஷன் டென்சிட்டிலையும் அவங்க தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ கிளைமேட் கண்டிஷன்ஸ், பாப்புலேஷன் டென்சிட்டி, டிசீஸ் ஸ்பெக்ட்ரம், இது எல்லாமே ஈக்குவலண்ட் டு இந்தியா. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் போய் படிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல்டு இருக்குமே தவிர, இவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரி இப்போ வந்து வேறு ஒரு குளிர் நாட்டுக்கோ வேறு எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஃப்ளோ இல்லை கிளைமேட் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது, டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஆல்மோஸ்ட் ட்ராவலிங் ஃப்ரம் இந்தியா டு அனதர் இந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குங்க. வாங்க யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் அங்கே என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கேந்தோலிருந்து சாய்கன், அதாவது ஹோச்சிமின் சிட்டிக்கு போகிற மேஜர் ஹைவே அட்ஜசன்ட்டில் தான் இந்த யூனிவர்சிட்டி வந்து கட்டியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சிடென்ட் கேஸ், அதே மாதிரி எமர்ஜென்சி ஹைவேஸில் போகிறவங்க எல்லாமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியேட்டாக வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட கார்டியாலஜி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது யூனிவர்சிட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கான ஒரு பார்க்கிங் ஏரியா. ஹலோ, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைவேஸ்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்குது. இது உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடு நமக்கு இருக்கக்கூடியது அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒன்ஸ் பேஷண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம், இதுதான் அவுட் பேஷண்ட். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியாஸ்க் மிஷின். இங்கே வந்து இவங்களுக்கு இன்சூரன்ஸு, ப்ரையாரிட்டி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க இல்லை கேஷ் பே பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டோக்கன் வரும். ஸோ இந்த டோக்கன் அவங்க எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நம்பர் இருக்குது 2014 அப்படின்னு இருக்குன்னா அந்த நம்பர் அங்கே டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் இன்சூரன்ஸாக இருந்தாங்கன்னா இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும். கேஷ் பே பண்ணணும் அப்படின்னா அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இங்கே கேஷ் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். அக்னாலஜ்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து இருக்கக்கூடியது ரிசப்ஷன். இவங்க வந்து ரிசப்ஷன் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து இங்கே ஸ்டாஃப். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்காக அந்த பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, என்ன விஷயம், அந்த இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கான டாக்டர் யார் அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேஷண்ட்கான ரிப்போர்ட்ஸை வந்து இவங்க ஸ்கேன் பண்ணாலே கிடைக்கும். அதே மாதிரி எந்த பெட்டில் எந்த பேஷண்ட் இருக்காங்க, அங்கே எப்படி போகணும், அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க வந்து இன்கேஸ் எந்த டாக்டர் அப்போ டாக்டர்ஸ் யாரெல்லாம் இங்கே அவைலபிள் இருக்காங்க, அதே மாதிரி அவங்களோட ஹாட்லைன் நம்பர், பில்லிங், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மிஷின்லேருந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லி டிஜிட்டலைஸ். ஸோ நம்ம அந்த ரிசப்ஷன்லேருந்து ரைட் உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளோரில் தான் வந்து ஃபார்மசி இருக்காங்க. அதே மாதிரி டயக்னாஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே இங்கே கீழே இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அல்ட்ராசவுண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி இங்கே வந்து பேஷண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின்ஸ் ஃப்ரம் USA, அது மாதிரி ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி UK, இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ். அல்ட்ராசவுண்ட் ரூம்லேருந்து ஆப்போசிட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்ரே இருக்குது. எக்ஸ்ரே 1, 2, 3 அப்படின்னு நிறையா இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். திஸ் இஸ்
எக்ஸ்ரே ரூம். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து எக்ஸ்ரே ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஸ்பெசிமென் கலெக்டிங் அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட்ஸ் ஸ்டேஷன். நம்ம வந்து ஹார்ட் காப்பி எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஹார்ட் காப்பி ரிசல்ட்ஸ் வாங்கிக்கலாம். இன்கேஸ் சாஃப்ட் காப்பி தான் வேணும் அப்படின்னோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து எக்ஸ்ரே எடுக்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இவங்க பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற பைப்லைன். இது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும்போது இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் என்ன இன்ஃப்ரா இருக்குமோ அது எல்லாமே இங்கேயும் இருக்குது. தேங்க்யூ.